ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் ஃபேக்ட்ஸ் ட்ரிக்ஸ் அண்ட் குயிஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸ் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு. வாங்க ஃபஸ்ட் கொஷினுக்கு போவோம். வரைபடத்தை வச்சு ஒரு அட்டவணையை வச்சு நன்கு படித்துவிட்டு கீழ்கண்ட 3 வினாக்களுக்கு வந்து விடையளிக்கவும் சொல்கிறாங்க. இதே மாதிரி இமேஜஸ் மாதிரி கொடுத்து கிராஃபிக்கல் இமேஜ் அந்த மாதிரி கொடுத்து ஒரு 2 கேள்வி 3 கேள்வின்ற மாதிரி கேட்குறாங்க. வாங்க இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா காலேஜ் டிகிரி கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜில் இருக்கக்கூடிய என்னென்ன டிகிரிஸ், அதில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷனுக்கு போகலாம். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் பிஏ அண்ட் பிஎஸ்சி இன் காலேஜஸ் சிடிஇ டுகெதர்? அதாவது சிடிஇன்ற ஒரு காலேஜில் வந்து சிடிஇ இந்த 3 காலேஜில் படிக்கக்கூடிய பிஏ பிஎஸ்சி பசங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்றது தான் இந்த கேள்வியாக கேட்குறாங்க. இதில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு முழு எண்ணை எடுத்துக்கலாம். 200ன்னு எடுத்துக்கலாம், 100, 200, 100, 100, 100ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 200, 100னா 300, 500, 600, 700, 800, 800 வருதுங்களா? ப்ளஸ் இங்கே 80 இருக்குது, இங்கே ரிமைனிங் 20 இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்தனோன்னா அது ஒரு 100. இங்கே 20 இருக்குது, இங்கே ஒரு 40 இருக்குது. அப்போ இது சேர்த்தனா 60. மொத்தமாக சேர்த்தனோன்னா 960 தான் வந்து இந்த கேள்விக்கான ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா 960 தான் வந்து இதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷனுக்கு போவோம். செகண்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, what is the ratio of the numbers of students studying BCom in college ABC together to the number of students studying BCA in college CDE? அதாவது பிகாம் படிக்கக்கூடிய பசங்க ஏபிசி காலேஜ்லேயும் பிசிஏ படிக்கக்கூடிய பசங்க சிடிஇ காலேஜும் சேர்த்தனா மொத்தமாக எவ்வளோ ரேஷியோ வருது அப்படின்றது தான் வந்து இதுக்கான கேள்வி. பிகாம் பிசிஏ சரிங்களா? இப்போ இந்த இமேஜை பார்த்தோன்னா பிகாமில் படிக்கக்கூடிய பசங்க ஏபிசியும், பிகாம் பிஏல பிகாம் படிக்கக்கூடிய பசங்க ஏபிசியும், பிசிஏ படிக்கிற பசங்க சிடிஇ, இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். கடைசியில் இருக்கிற 0 வந்து விட்டுருங்க, ஆட் பண்ண வேண்டாம். மற்ற 23, 19, 25 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 23, 25 சேர்த்தனோன்னா 48ங்களா? 48, 19 ஆட் பண்ணோம் அப்படின்னா 8, 16, 17, 4, 5, 6, 67 முடிஞ்சுங்களா? கீழே இருக்கிறது 13, 22, 21. கடைசி டிஜிட் 1 + 2 3, 3 + 3 6 ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டிஜிட் எண்ணிக்காங்க 1, 2, இங்கே 2, இப்போ மொத்தம் 5. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 67:56 தான் வந்து இதுக்கான ஆன்சர். 32க்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் 67:56 இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். தேர்டு கேள்வி. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் ஆல் கிவன் டிகிரிஸ் இன் காலேஜ் டி? காலேஜ் டியில் படிக்கக்கூடிய மொத்த பசங்க எத்தனை பேர் அப்படின்றது தான் வந்து இந்த கேள்வியாக கேட்டிருக்காங்க சரிங்களா? வாங்க, காலேஜ் டி காலேஜில் படிக்கக்கூடிய மொத்த பசங்க எவ்வளோ பேர்? இதுதான் டி காலேஜ். இந்த டி காலேஜில் மொத்தமாக எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்றது தான். கடைசி எல்லாத்துக்குமே 0, நம்ம அது 0 அப்படி வச்சுக்கலாம். 8, இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 8, 4, 12, 13, 14, 15. அப்போ 5 ரிமைனிங் 1 இருக்கும். 1, 2, இங்கே 2 இருக்குது. 4, 6, 8, இங்கே 1 இருக்கிறதுனால 9. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 980. நம்ம இப்படியே ஆட் பண்ணாவே சீக்கிரம் முடிஞ்சிடும் கேள்வி சரிங்களா? தனித்தனியாக எடுத்து திருப்பி எழுதி பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம். அப்போ இந்த 3வது கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 950 தான் வந்து 3வது கேள்விக்கான ஆன்சர். 4வது கேள்வி. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் ஆஃப் த ஃபாலோவிங் சீரியஸ். அதாவது ஒரு சீரியஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் அந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல வந்து என்ன டேர்ம் வரும், என்ன நம்பர் வரும் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் மேக்ஸிமம் வந்து அதனுடைய ஏதாச்சும் ஒரு நம்பரால் பெருக்கியிருப்பாங்க, இல்லை கழிச்சிருப்பாங்க, இல்லை கூட்டியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க, இல்லை பெருக்கி ஒரு நம்பரால் ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு டேர்ம் வந்து ஏதோ ஒரு ஒளிஞ்சிருக்கும், ஒரு ட்ரிக் வந்து ஒளிஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கேள்வியில் பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. n × n + 1/4
2. அது எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் வேறுபாடு கண்டுபிடிச்சோன்னா, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, கழித்து பார்த்தோன்னா அந்த நம்பர் சேமாக வருதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த இடத்துல அந்த மாதிரி வரல. இல்லை இங்கே 45, 66, 91 பார்த்தாலே ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் வந்து ஏதோ ஒரு பெருக்கி தான் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. அதாவது மல்டிப்ளை பண்ணி தான் வந்து நமக்கு ஆன்சர் வந்துடும். அதனால தான் வந்து ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கும் கொஞ்சம் வந்து அதிகமாகவே வந்திருக்கு. சரிங்களா? ஒரே நம்பரால் கழிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரே ஈக்குவலாக தான் போயிருக்குமே தவிர இவ்வளோ அதிகமாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. சரிங்களா? அப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n/n+1/2 அப்படின்றது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னோட வேல்யூ என்னென்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி நம்பர்ஸாக தான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்னோடய வேல்யூ 1ன்னு கொடுத்தோன்னா 1 × 1 + 1 / 2ன்னு வருங்களா? அப்போ 1 × 2/2ன்னு வரும். 2 போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 1. ஃபஸ்ட் ஆன்சர் வந்துடுச்சுங்களா? அதே மாதிரி தான் இப்போ என்னோடய வேல்யூ வந்து நம்ம 3ன்னு கொடுத்தோன்னா 6ன்னு கிடைக்கும். 5ன்னு கொடுத்தோன்னா 15ன்னு கிடைக்கும். அப்போ 1, 3, 5 இப்போ 7 கொடுக்கணும். இப்போ 7 × 7 + 1 எவ்வளோ? 8 / 2. இதை அடித்து கொடுத்தோன்னா 7 × 4ன்னு வரும். 7 × 4 எவ்வளோ நமக்கு? 28. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 28 தான் இதுக்கான ஆன்சர். ஏதாச்சும் கொஷின் புரியல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுக்குறேன். அடுத்த கேள்வி. லில்லி இஸ் கால்டு லோட்டஸ், லோட்டஸ் இஸ் கால்டு ரோஸ், ரோஸ் இஸ் கால்டு சன்ஃப்ளவர் அண்ட் சன்ஃப்ளவர் இஸ் கால்டு ஜாஸ்மின். தென் which will be the national flower of Indiaன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது லில்லி மலரை தாமரைனும், தாமரையை ரோஜாவனும், ரோஜாவை சூரியகாந்தினும், சூரியகாந்தியை மல்லிகை என அழைக்கப்பட்டால் இந்தியாவின் தேசிய மலர் என்ன அப்படின்றது தான் இதுக்கான கேள்வி. தேசிய மலர் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளது லோட்டஸ். கரெக்டுங்களா? லோட்டஸை என்னன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க? ரோஸ்ன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் தான் இதுக்கான ஆன்சர். அவ்வளோதான். இந்த கேள்வி சிம்பிளாக முடிஞ்சு. வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். ஆறாவது கேள்வி பார்த்தோன்னா book is coded as 43 and what will be the code number of pen? ஒரு குறியீட்டு மொழியில் புக் என்பது 43ஆக குறியிடப்படும். அதே மொழியில் பென் எவ்வாறாக குறியிடப்படும்ன்றது தான் இதுக்கான கேள்வி. இதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம ஏபிசிடி போடுவோம் பார்த்தீங்களா? அந்த ஏபிசிடிக்கு 1, 2, 3 வந்து மேலே கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பிக்கு வந்து என்ன நம்பர் நமக்கு வரும்? 2ன்னு வரும். அதே மாதிரி ஓக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஓக்கு பார்த்தோன்னா 15. இன்னொரு டைம் ஓ பார்த்தீங்கன்னா 15. கடைசியாக கேக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 11. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 5, 5, 10, 11. இங்கே ஒரு 2 இருக்குங்களா? அப்போ 13. இப்போ 1, 2, 3, 4, 43. சரியா போச்சுங்களா? அப்போ ஏபிசிடி எழுதி அதுக்கு மேலே 1, 2, 3ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு மேலே என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரெல்லாம் ஆட் பண்ணோன்னா நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்து இங்கே 43ன்னு கிடச்சிருக்குங்களா? சேம் அதே மாதிரி பெண்ணுன்றதுக்கு என்ன பிக்கு வந்து என்ன நம்பர் வருதுன்றதை பார்க்கணும். பிக்கு பார்த்தோம் அப்படின்னா 16. ஈக்கு பார்த்தோம் அப்படின்னா 5. எண்ணுக்கு பார்த்தோன்னா 14. அப்படின்னா 16 நம்ம சேர்த்தனோன்னா 30. 30 + 5 பார்த்தோன்னா 35. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 35. அவ்வளோதான். கொஞ்சம் யோசித்தாலே ஈஸியாக நம்ம வந்து இந்த எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ n அப்படின்னு என்னோட வேல்யூ வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1 + 2 + 3ன்னு கொடுத்துட்டு n வரையும் கொடுத்து அதனுடைய டோட்டல் வந்து 666ன்னு வந்திருக்குன்னா அப்போ எந்த நம்பர் வரையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 666 வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இது வந்து 1, 2, 3 ஒவ்வொன்றா தனித்தனியாலாம் ஃபுல்லாக ஆட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இதுக்கு சிம்பிளாக ஒரு லாஜிக் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோன்னா இந்த நம்பர்ஸ்க்கான ஃபார்ம்லாம் முன்னாடியே நான் சொன்னேன். n × n+1/2 வரும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இந்த 2 வந்து இந்த ஃபார்ம் இந்த இதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஈக்குவல் டு 666. அப்போ n × n+1 இது 2ஆல் ஆட் பண்ணோன்னா 1332 வரும். ஒரு நிமிஷம் அழிச்சிடலாம். அதை
பார்த்தோன்னா 666 இன்ட்டு 2 போட்டோன்னா 1332 வரும். இப்போ இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த 1332 வந்து இந்த கீழே இருக்கிற ஆப்ஷனில் எந்த ஸ்கொயர் நம்பருக்கு பக்கம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சாலே அதுதான் வந்து இதுக்கான ஆன்சராக நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ 66 இருக்குங்களா? 66 ஸ்கொயர் பண்ணுறது எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணலான்னா 66 எவ்வளோ? 6 ஸ்கொயர் பண்ணால் 36. அதே இந்த பக்கம் இருக்கிற 6 ஸ்கொயர் பண்ணால் 36. மறுபடியும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 6 × 6 36 இன்ட்டு 2ஆல் பெருக்கணும். 36 × 2 போட்டோன்னா 72. ஒரு டிஜிட் தள்ளி இங்கே போட்டோன்னா போட்டுட்டு இன்ட்டு 2 போட்டோன்னா 72. 72 டிவைடட் இங்கே போட்டோன்னா இங்கே ஆட் பண்ணணும். 6 3 + 2 5 6 6 12 13 இது ஒன்று கொடுத்தோன்னா 4. இப்போ 4356 வருது. நமக்கான கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 1332. அப்போ இந்த 66 ஆப்ஷன் கிடையாது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், 34 போட்டோம் அப்படின்னா 4 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? 16. 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா 3 × 4 12. 12 × 2 அப்போ 24. 24 வந்து ஒரு டிஜிட் தள்ளி நம்ம போடணும். இப்போ 24 இங்கே போடணும். இப்போ 6 இங்கே 5 9 10 11. இது 1156. இதே 36 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 6 × 6 எவ்வளோ? 36. 3 ஸ்கொயர் பண்ணால் 50. சரி 9. இப்போ 3 × 6 18. 18 × 2 போட்டோன்னா 36. கரெக்டுங்களா? இந்த 36. 6 9 9 10 11 12 1296. இப்போ 1156 பக்கம் வருதா 1296 பக்கம் வருதுங்களா? 1332க்கு 1296 தான் வந்து பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் டிஜிட் நம்பர். கரெக்டுங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 36 தான் வந்து 36 தான் இதுக்கான ஆன்சர். இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடாக நம்ம வந்து இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் வந்து பார்த்தோன்னா 36. வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். சூஸ் த மிஸ்ஸிங் நம்பர் த ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதை சிம்பிளாகவே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஏபிசிடி மாதிரி தான். ஜிக்கு அப்புறம் ஹச்சுக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஐ, அதை விட்டுட்டு ஜேன்றது ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. ஜேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கே எல்லை விட்டுட்டு எம்ன்றது வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் 0வாக இருக்குது. அடுத்து ஒரு டிஜிட் தள்ளி வந்திருக்கு. அப்புறம் 2 டிஜிட் தள்ளி வந்திருக்கு. அடுத்ததுன்னா 3 டிஜிட்டு. இப்போ ஜேஎம் எம்னு பார்க்கும்போது எம்என்ஓபி 3 டிஜிட் தள்ளி. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா Q அப்படின்றது தான் வந்து இதுக்கான ஆன்சராக வரும். 3 டிஜிட் தள்ளி வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் Q. அடுத்த கொஷின் பார்த்தோன்னா இதுவும் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல வந்து என்ன ஆன்சர் வருது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்களேன், ஆப்ஷன் பாருங்களேன். ஃபஸ்ட் டிஜிட் எல்லாம் சேமாக இருக்குது. செகண்ட் டிஜிட்டும் வந்து சேமாக இருக்குது. லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ நம்ம எடுத்தோடனே லாஸ்ட் டிஜிட்டுக்கான சான்சஸ் மட்டும் கண்டுபிடிச்சாலே ஈஸியாக அதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். டியிலிருந்து எஃப் பார்த்தோன்னா இஎஃப் ஒரு டிஜிட் தள்ளி வந்திருக்கு. எஃப் ஜி ஹச், ஜியை விட்டுட்டு ஹச் வந்திருக்கு. ஹச்லேருந்து ஹச் ஐக்கு அப்புறம் ஜே, இப்படி ஒரு டிஜிட் தள்ளி வந்திருக்கு. சரிங்களா? லாஸ்ட் டிஜிட் பாருங்களேன், ஜே இருக்குது. ஜேக்கு அப்புறம் கே வருமா? கேக்கு அப்புறம் எல். அப்போ கே விட்டுட்டு எல் வந்திருக்கு. எல்லுக்கு அப்புறம் எம் வரும். எம்மை விட்டுட்டு என்னன்னு வந்திருக்கு. என்க்கு அப்புறம் ஓ வரும். ஓ விட்டுட்டு பின்னு வந்திருக்கு. அப்போ பிக்கு அப்புறம் க்யூ வரும். க்யூவை விட்டுட்டு நமக்கு லாஸ்ட் டிஜிட் என்னவாக வரணும்? 6 வரணும். அப்போ ஆப்ஷனில் பார்த்தோம்னா லாஸ்ட் டிஜிட் 6ஆக வர்றது டி ஆப்ஷன். அப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். லாஸ்ட் கொஷின், மேட்ச் த ஃபாலோவிங்னு சொல்லி இந்த 100,000 எவ்வளோ, தௌசண்ட்ஸ் எவ்வளோ, 1 crore எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. 100 கோடி அப்படின்றது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் கேட்டுட்ருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். தமிழில் பார்த்தோம்னா 100,000 1000 1 கோடி 100 கோடி. இதை வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்? இப்போ 100,000னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1 கோடினா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றத ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் தான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இதை சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டிஜிட் எழுதுறேன் பாருங்களேன். இதை வந்து நம்ம 100ன்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லுவோம்னா 1s 10s 100ன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இப்போ இது இன்னொரு 0 போட்டோன்னா 1s 10s 100 1000 ஆகிடும். கரெக்டுங்களா? இப்போ 1 2 3 4. இப்போ இது 1s 10s 100 1000 10,000 ஆகிடும். இதே இன்னொரு 0 போட்டோன்னா 1s 10s 100 1000
10,000, இது 100,000 போயிடும். இதே இன்னொரு 0 போட்டோன்னா அது 1,000 போயிடும். சரிங்களா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து லேக் தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் மில்லியன், அதுக்கப்புறம் 10 மில்லியன், அதுக்கப்புறம் தான் பில்லியன்னே போகும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு லேக் வரும், செகண்டு 1 மில்லியன்றது வரும், தேர்டு 10 மில்லியன்றது வரும், ஃபோர்த் வந்து 1 பில்லியன்ன்றது வரும். சரிங்களா? அப்படின்னும் போது இதில் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுன்றதை கொஷின் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்ஸு, டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000. ஃபஸ்ட்டு வருது நமக்கு என்னது 100,000. அப்போ 100,000ன்றது வந்து 1 லேக்குக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டுங்களா? நார்மலாக நம்ம போடுற மாதிரி போட்டோன்னா இங்கே ஒரு கம்மா போடுவோம், இங்கே ஒரு கம்மா போட்டோன்னா இது 1,00,000. கரெக்டுங்களா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சி. இப்போ ஆப்ஷன் வச்சு பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன், சி ஆப்ஷன் 2 ஆப்ஷனும் மேட்ச் ஆகுது ஃபஸ்ட் ஒனுக்கு. சரி, செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். 1,000 கேட்குறாங்க. இப்போ இது வந்து 100,000 தான் ஃபஸ்ட்டு. இது இன்னொரு 0 நான் போட்டுக்கிறேன். இன்னொரு 0 போட்டேன் அப்படின்னா ஒன்ஸு, டென்ஸு, 100, 1000, 10,000, இது 100,000 போயிடும். சரிங்களா? இப்போ 100,000 முடிஞ்சு. இப்போ 1,000 லாஸ்ட் ஒன் சேர்த்தோன்னா 1,000 வந்துடுது. லேக் அப்புறம் நான் என்ன வரும்னு சொன்னேன், 1 மில்லியன் வரும். அப்போ செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் செகண்டு. அப்போ செகண்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் இது பார்த்தீங்களா, சிடிபிஏன்றது தான் வந்து இந்த கொஷனுக்கான ஆன்சர். அப்போ 1 crore நம்ம எப்படி சொல்லலாம்னா 10 மில்லியன் சொல்லலாம். 100 கோடின்றதை வந்து 1 பில்லியன்னு சொல்லலாம். அப்படின்றது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அப்போ இந்த கொஷினுக்கான ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. அந்த கண்டென்ட் போலீஸ் எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான கண்டென்ட் வந்து கண்டிப்பாக நம்ம போடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். Thank you.